நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. விஜயின் பதவியேற்பு விழா நடைபெறும் நேருவில் விளையாட்டரங்கம் முன்பு தவேக தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டுள்ளது? தமிழ்நாடு முதலமைச்சராக ஆளுநரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் பதவியேற்கிறார். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளாக இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 10 மணி அளவில் இந்த விழாக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வருகை புரிய தொடங்கியிருக்கிறார்கள். 5000 நபர்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக. ஆனால் தற்போதே ஏறக்குறைய 50,000க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை நேரு உள்விளையாட்டரங்கை சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் குழும தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நேரம் என்பது அதிக அளவிலான தொண்டர்கள் குவியக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அதிக பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதனால் சுமார் 7,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் உள்ளே அரங்கம் வரக்கூடிய வழியில பெரியமேடு ராஜா முத்தையா சாலைக்குள்ளாக வரக்கூடிய வாகனம் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பேரிகார்டு அமைக்கப்பட்டு பாதுகாப்புல காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்பது கேட் நம்பர் 2. இந்த பகுதி வழியாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர் செல்கிறார்கள். பதவியேற்பு விழாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்கும் விதமாக வரும் வழி எங்கிலும் அவருக்கான பதாகைகள் பேனர்கள் வைக்கப்பட்டு அவருக்கு அந்த வரவேற்பு என்பது ஒரு கட்சி தொண்டர்களால் நிர்வாகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய பதவியேற்பு விழாவை பார்க்க வேண்டும், அவர் வர வழியில் அவருக்கான அந்த வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக ராஜா முத்தையா சாலையின் இருபுறத்திலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாலையின் இடையே ஆள் உயரத்துக்கும் அதிகமான தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு தொண்டர்கள் யாரும் சென்று விடாத அளவில் அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை மட்டும் சுமார் 7,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து உள்ளே வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அனுமதி சீட்டு உரிய அனுமதி சீட்டா என்பதை பரிசீலித்து தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 8 வழிகளில் அனுமதி உள்ளே கொடுக்கப்படுகிறது. அதில் ஒவ்வொரு நுழைவாயில் செல்பவருக்கும் தனிப்பட்ட முறையிலான அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நேரத்தில் அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்தந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டும். அந்தந்த இடங்களில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேட் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் நேரு உள்விளையாட்டு அரங்குக்குள்ளாக பதவியேற்பு விழா 10 மணிக்கு நடைபெறக்கூடிய சூழலில் 9 மணிக்குள்ளாக உள்ளே அனைவரும் சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் வரக்கூடிய அனைவருக்கும் அவர்களுக்கான உரிய அந்த அனுமதி சீட்டு இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சினிமா துறையில் வருவதால் பல சினிமா பிரபலங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் சினிமா துறை சார்ந்த நிறைய பலர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தார்கள், அதே போன்ற அவருடைய நண்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாற்றுக் கட்சியில அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் உள்ளே செல்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பலத்த சோதனையும் பாதுகாப்பு வலயத்துக்கு உள்ளாகத்தான் நேரு உள்விளையாட்டு அரங்கம் வந்திருக்கிறது. இங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு உரிய அனுமதி அட்டைகள் இருக்கிறதா என்பதை சோதிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் வருபவர்களுக்கும் அதற்கான அனுமதி அட்டை இருக்கிறதா என்பதை அனுமதித்து ஒரு அனுமதி அட்டை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார். ஒரு அனுமதி அட்டை இருந்தால் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார். இவ்வாறு முறையான சோதனைக்கு பிறகு ஒவ்வொருவரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதால் காவல்துறையுடைய பலத்த கட்டுப்பாட்டுக்கும் பாதுகாப்பும் கீழாக நேரு உள்விளையாட்டு அரங்கம் வந்திருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.